செங்கோட்டையன் சேர்ந்ததால தாவேக்காவுக்கு பலம், அவங்க ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க அப்படி எடுத்துக்கலாமா? தாவேக்கா ஒரு அரசியல் கட்சியாக மாறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போதைக்கு அது வந்து ஒரு கிளப்பு. இல்லை, அமித்ஷாவால் கைவிடப்பட்டதுனால தான் தாவேக்காவுக்கு போயிருக்காருன்னு தானே சொல்லுவாங்க. அமித்ஷாவால் கைவிடப்பட்டு அங்கே போன்னு அவர் சொல்லி அனுப்பிச்சார். கை விட்டு நீ அங்கே போயிட்டு சொல்லு. விஜய் வேகத்துக்கு ஈடு கொடுக்கறதுக்கு யாராலையும் நத்தையெல்லாம் வைக்கப்படுது, ஆமையெல்லாம் வைக்கப்படுதுல. இந்த அளவுக்கு ஸ்லோவாக நம்மளால முடியும். ஒரு நேர்மையான அப்பழுக்கற்ற தூய்மையான அரசியல்வாதி அப்படின்லாம் தயவு செய்து விட்டுருங்க, அதோட விட்டுருங்க. அதுக்குள்ளார நான் போவது ஊழல் செய்யாத ஆட்சின்னு சொல்லல. பார்த்தீங்களா, தூய்மையான ஆட்சி. நல்லா தெருவெல்லாம் பெருக்கி சுத்தமாக வச்சுருக்கோம், கட்டடத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து தூய்மையாக வச்சுருக்கோம். அமித்ஷா சொல்லுவார், வாயை மூடிட்டு கேட்டு தெரியுமில்ல, சொன்ன பேச்சு கேட்டு பேசாமல் இருக்கும். கூட்டத்துக்கு போனாப்போ வாண்ணாப்பா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே இருக்காது. உயிருக்கு ஆபத்தம்னா கூட்டம் வந்துட்டோம்ல, அதே மாதிரி பேசாமல் இருக்கும். அவர் சொல்லுவார், அமித்ஷா சொல்லுவாருங்க, நீங்கள் கண்டதெல்லாம் கேட்க. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். திரைகாணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மருத்துவர் ஐயா திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். தாவேக்காவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்த பிறகு இணைகிற போது பல விஷயங்கள் சொல்கிறாரு. ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்தில் வருவதற்கு தாவேக்காவில் இணைந்திருக்கேன் அப்படின்றாரு. விஜயை முதலமைச்சர் ஆக்குவது தான் அவருடைய இலக்கு. கோபியில் பேசுகிற போது அடுத்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கா நோக்கி வர இருக்காங்க அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த தாவேக்காவுடைய திடீர் பரபரப்பு? வேற என்ன, தாவேக்காவுக்கு நீங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி தூக்கி விட்டு பார்த்தீங்க, ஒன்றும் வளர்கிற மாதிரியே தெரியல. 1.5 வருஷமாக 10 கூட்டம் போட்டிருக்காரு. ஆனால் எந்த கட்சியும் சாதிக்காத ஒரு சாதனை செஞ்சார். அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேரை கொண்டு விட்டு வந்த ஒரு கட்சின்ற பேர். மற்றெல்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் போராட்டங்கள் நடத்தி அந்த போராட்டங்களில் செத்து போனது தான் வரலாறு. கூட்ட நெரிசலில் சிக்கி செத்து போகிற மாதிரி ஒரு அரசியலையே மாற்றி காட்டின ஒரு சாமர்த்தியம் அவருக்கு உண்டு. அதை தவிர அவருடைய கட்சி பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஏதோ பரந்தூரில் விவசாயிகளுக்கு போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது சொல்லி 6 மாதம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. மொத்தமாகவே 10 கூட்டம் போட்டிருக்காரு. நான் எந்திரிக்கவே மாட்டேங்குது. விதையை நட்டாச்சு, அதில் உரமெல்லாம் போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, என்ன சூரிய ஒளியை கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. ஒரு தளிராது விடுமான்னு பார்த்தா ஒன்றையும் காணும். எலெக்ஷன் நிற்க மாட்டேங்கிறார், எது நிற்க மாட்டேங்கிறார். மேடையில் ஏறிட்டு எவனே கற்றுப்பிட்டு எது கத்துறாருன்னு தெரியல, யாரை கத்துறாருன்னு தெரியல, என்ன பேசுகிறாருன்னு தெரியல. விமர்சனத்துக்கே நாங்கள் இன்னும் பயந்துட்டியாங்கிறாரு. யாரை பயந்தார்? இவரை பார்த்து யார் பயந்தா? இவ்வளோ சொல்கிறீங்களே, இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து ஆதரவுலாம் கொடுத்துட்ருக்கீங்க. எத்தனை கட்சி அவரோட கூட்டணி வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருப்பாரு? இன்னைக்கு செங்கோட்டையன் போயிருக்காருல்ல. செங்கோட்டைங்கிற தனி மனிதன் தான் போயிருக்காரு, அவருடைய கட்சி போகலையே. தலைவர்கள் யாரோ போகிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லாட்ரி டிக்கெட் வைக்கிறவங்க இவங்களோட தான் இருக்கிறாங்களே ஒழிய அரசியல் கட்சிக்காரர்கள் யாரும் உள்ளே போனாங்க. அரசியல் கட்சி எது வந்து கூட்டணியில் நான் சேரணும்னு முன் வந்துருக்குது. எத்தனை தலைவர்கள் வந்து இப்போ வீட்டில் வந்து க்யூவில் நிற்கிறாங்க, உன்னோட கூட்டணி வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே நீங்கள் விளம்பரம் கொடுக்க முடியாதுங்க. இவ்வளோ விளம்பரம் கொடுத்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து அரசியலில் வந்து எதையுமே செய்யலை. ஒரு எலெக்ஷன் நிற்கலை, ஒரு போராட்டங்கள் நடத்தலை, கூட்டங்கள் நடத்தலை. 3 மாதத்துக்கு ஒரு தடவை வர்றார், போயிடுறார். எதை வச்சு அவர் பின்னாடி போக சொல்கிறீங்க? இதையெல்லாம் பார்த்து தான் அமித்ஷா வந்து பார்த்தாரு, அந்த கட்சியாக உருவாக்குன்னு சொல்லிட்டு. செங்கோட்டை ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர், ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நிர்வாகியாக இருந்தவர். அதுக்காக அவரை அமித்ஷா சொல்லி அங்கே போயிருக்காரு. அமித்ஷா இது போனதுக்கு பிறகு ஒரு வேலை இல்லை, அமித்ஷாவால் கைவிடப்பட்டதுனால தான் தாவேக்காவுக்கு போயிருக்காருன்னு தானே சொல்கிறாங்க. அமித்ஷாவால் கைவிடப்பட்டு அங்கே போன்னு அவர் சொல்லி அனுப்பிச்சார். கை விட்டு நீ அங்கே போயிடுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்தால் அங்கேயே இல்லை இருக்கு. அமித்ஷா சொல்லி தான் அங்கே போயிருக்காரு. எல்லாரும் இவங்கெல்லாம் அமித்ஷா கீழே இருக்கவங்க தான். என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு அமித்ஷாவும், எவ்வளவோ பண்ணி பார்த்தாரு. ஒன்றும் விஜய் வேகத்துக்கு ஈடு கொடுக்கறதுக்கு யாராலையும் முடியல. நத்தையெல்லாம் வைக்கப்படுது, ஆமையெல்லாம் வைக்கப்படுது. இந்த அளவுக்கு ஸ்லோவாக நம்மளால முடியாது. இல்லை, இதில் எடப்பாடி நாளைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற அந்த பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு, கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிரச்சாரங்கள் பண்ண காவல்துறை அனுமதி தரலை. இப்போது முதல் பிரச்சாரத்தை தொடங்குறாரு இடைவெளிக்கு பிறகு. அது கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடங்குறாரு. மிகப்பெரிய கூட்டத்தை காமிக்க போறாரு. குறிப்பாக செங்கோட்டையனை வீழ்த்துவது ஒரு தனிப்பட்ட அஜெண்டாவும் இப்போ எடப்பாடிக்கு மாறி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. எப்படி அந்த சூழலை பார்க்க? எடப்பாடி போய் அவர் போய் போராட வேண்டிய அவசியமே இல்லை.
எல்லாம் ஒரே குரூப் தான். எடப்பாடி வந்து அவருக்கு போட்டியே கிடையாது. 2 பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க. எடப்பாடியிலேருந்து 30வது மைல் கோபிச்செட்டிப்பாளையம். அடுத்த தொகுதி அவ்வளோதான். 2 பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க. அவரை வீழ்த்த வேண்டிய அவசியமே கிடையாது. எடப்பாடியை வந்து இப்போ அமித்ஷா கை விட்டது பிறகுமே எடப்பாடி கதை முடிஞ்சு போச்சு. அவர் அவருக்கும் இதே தாங்க. விஜய்க்கும் ஒரே சமூகமா இருக்கிறதா பிரச்சனையே அப்படின்றாங்க செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி, எடப்பாடி பழனிசாமி, இவர் செங்கோட்டை, இவங்க எல்லாம் 3 பேரும் ஒரே இனம். அந்த இடத்துல தான் அவங்க ஜெயிச்சாங்க. போன தடவை சட்டமன்ற தேர்தலில் எங்கே ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளாள கவுண்டர்கள் இருக்கிற இடத்துல தான் அவங்க ஜெயிச்சாங்க. அந்த இடத்துல தான் தேர்தல் கமிஷன் இவங்களை ஜெயிக்க வச்சு விட்டுச்சு. தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியிலையும் ஜெயிக்கல, வடக்கு பகுதியிலையும் ஜெயிக்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி பெருசாக சாதிக்கும்னு நினைச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையை ஒன்று ஏற்றுக்கிட்டாங்க அவங்க அதிமுக. 10.5% இடஒதுக்கீடு உனக்கு கொடுப்பேன்னாங்க. ஓஹோ, நமக்கெல்லாம் இருக்கிற இடத்த பிடுங்கி இவருக்கு கொடுப்பாங்க, நம்ம வேடிக்கை பார்ப்போம். நான் மற்ற அத்தனை ஜாதிக்காரனும் ஒன்றா சேர்ந்து ஒழிச்சு கட்டிவிட்டோம். அதான் நடக்கும். 10.5% இன்னைக்கு வரல எந்த கட்சிக்காரன் நிறைவேற்றல. அதை பார்த்தீங்கல்ல. ஏன்னா நிறைவேற்றினா காலி ஆகிடுவோம் தெரியும். என்ன ஆகும்? அவன் ராம்தாஸ் அது வந்து சீரியஸாக எடுக்க மாட்டார். ஏன்னா அது நிரந்தர கோரிக்கை. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிப்பார். 10.5% யார் கொடுக்குறார்களோ அப்படின்பாரு. அதுக்கப்புறம் அவரே கூட்டணியில் ஆட்சியில் இருந்தாலும் அதை நிறைவேற்ற மாட்டார். இன்னைக்கு பாமகவினுடைய கட்சி தலைவர் அன்புமணி தான் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும் அன்புமணி தான் தலைவர். அப்படி இருக்கிறப்போ இந்த எலெக்ஷன்ல பாமக அபிஷியலா கூட்டணி வைக்கிறதா அன்புமணி தான் முடிவெடுக்கணும். அன்புமணி யார்கிட்ட போறாரு அப்படின்றதா. அன்புமணி தான் பாஜக கூட இருக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு அங்கீகாரம். திமுக யாரை திமுக அரசு வீழ்த்த ராமதாஸ் வந்து கொஞ்சம் திமுக சைட்ல பேசினாரு. அவங்க அப்பாவும் மகனும் அதுல தெளிவா இருக்காங்க. திமுக ஜெயிச்சா நான் மந்திரி, பாஜக ஜெயிச்சா நீ மந்திரி, நம்ம குடும்பத்தில் ஒரு மந்திரி கேரண்டி பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. அவங்கள பொறுத்தவரை ஏதோ ஒரு எதுலையா ஒன்றில் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு பதவி வேணும் பார்த்தாங்க. ஒரே இடத்துல இருந்தோம்னா தோற்று போச்சுன்னா இல்லாமே போயிடுது. அது அந்த அந்த அனுபவமும் கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த கட்சி ஜெயிச்சா நீ ஆயிடு, நீ முந்திண்டா நோக்கு, நான் முந்திண்டா நேக்கு அப்படிங்க. அதை தாக்கு. அதனால தான் அது இதில் ஜெயிச்சா நான் வந்துடுறேன், இதில் ஜெயிச்சா நான் வந்துடுறேன், நம்ம குடும்பத்தில் ஒரு மந்திரி கேரண்டி அப்படி பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து பாமகவுக்கு அவர் வந்து பாஜகவுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து அன்புமணி சொன்னார். அதனால் நேச்சுரல் தேர்தல் ஆணையம் யார்? பாஜகவுடைய ஆள் தானே. பாஜக நம்ம கட்சிக்கு அவர் வர்றான்னு சொல்லிட்டு இப்போ தேர்தல் ஆணையம் உடனே அங்கீகாரம் கொடுத்துருச்சு. அன்புமணி பாஜக கூட தேர்தலில் வந்து வெற்றி பெறாமல் டெபாசிட் கூட வாங்காத சீமானை வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்ததுங்க. பாஜகவுடைய பீட்டியும் தானே. அதனால தான் கிடைச்சது. உடனே கட்சி பொதுக்குழு எவ்வளோ பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி இருக்காங்க. என்னத்துக்கு யாரு அவர் கேட்கறதுக்கு முன்னாடி என்னத்துக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்குது அன்புமணிக்கு? ஏன்னா அவர் பாஜகவுக்கு சப்போர்ட்னு சொன்னார், கொடுத்துட்டாங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு போவாருன்ற மாதிரி ஒரு கோடி காட்டினார். போறதா சொல்லல, ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டாங்க. நீ இந்த பக்கம் போய்க்க, நான் அந்த பக்கம் போய்க்கணும். இப்போ அன்புமணி ஓப்பனாக வந்து பாமக கூட பாஜக கூட இருக்குன்னு சொல்லிட்டார். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படிதான் 2 பேரும் பிரிஞ்சதான் கணக்கு காட்டினாங்க. ஆனால் பாஜக நம்ம கட்சி நம்ம கூட கூட்டணிக்கு வர்றாருங்க. தேர்தல் ஆணையம் வந்து பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் அவங்க வந்து உடனே அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அதான் ஒரு தேர்தலில் கூட ஜெயிச்சு இப்போ டெபாசிட் கூட வாங்காத சீமானுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்கல்ல. விஜய் கேட்காம அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஒரு ரொம்ப ரகலாச்சு. என்னப்புறம் தான் தேர்தலில் நிற்காத ஆளுக்கு எப்படி கொடுத்த என்னப்புறம் தான் பேசாமல் விட்ரா பண்ணாங்க. கட்சி ஆரம்பித்த உடனே கொடுத்தாங்க தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் அங்கீகாரங்கிறது இப்போ நான் கொஞ்சம் நல்லா பாப்புலராக இருக்கேன்னு தெரிஞ்சால் நான் ஆரம்பித்த உடனே எனக்கு கொடுத்துருவாங்க. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இதில் இப்போ எடப்பாடி நாளைக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாரு கோபிச்செட்டிப்பாளையத்தில். குறிப்பாக அதிமுக ஓட்டு அப்படின்றது ரெட்டை இலைக்கு தான். ரெட்டை இலை சின்னம் யாருக்கிட்ட இருக்கோ அங்கே தான் வாக்குகள், பெருவாரியான வாக்குகள் அங்கே தான் விழப்போகுது. அப்போது செங்கோட்டையன் தெரிந்தே இந்த ரிஸ்க் எடுத்திருக்காரா? எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரெட்டை இலை தான் ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடுச்சுக்கல. 10 இடத்துல இப்போ ரெட்டை இலையில் தான் அங்கே நின்னார் பழனிசாமி. 10 தொல்லி பழனிசாமி எந்த சின்னத்தை வச்சு நின்னார்? ரெட்டை இலை தான். ரெட்டை இலை நின்று தான் 10 இடத்துல தோத்தார். 3 எலெக்ஷனில் நிற்காமே விட்டார். பழனிசாமி கிட்ட என்ன இல்லை? சின்னம் இருந்தது, கட்சிய தலைமை இருந்தது, தேர்தல் ஆணைய அங்கீகாரம் இருந்தது,
எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் அவர்கிட்ட தான் இருந்தாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இவ்வளவோ வச்சுக்கிட்டு போய் 10 இடத்துல 10 இடைத்தேர்தலில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலையே. இப்போ கடைசி 3 தேர்தலில் நிற்காம விட்டுவிட்டாரு. தேர்தல் நேர்மையாக நடக்காது கதை சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. ரெட்டை இலையை குப்பை இலையை மாற்றினவருக்கு அவரு. ரெட்டை இலை இருந்தது ஒரு காலம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ரெட்டை இலை வந்து யாரும் சட்டப்பட இன்னைக்கு இருக்கிற இவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ரெட்டை இலை யாருக்கு தெரியாது. இன்னும் சொல்றேன், அவங்க சொன்னா சங்கடப்படுவீங்க. என்னுடைய கல்லூரி மாணவர்கிட்ட பேசிக்கிட்டு போது கேட்பேன், எம்ஜிஆர் தெரியுமாடான்னு. இந்த சரத தேவி கூட பாடிட்டு பாரு சார், அவர் தான் சார். என்ன இது பாரு, 3 தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒரு ஆளை அடையாளம் சொல்றது, சரத தேவி கூட டூயட் பாடுவார், அவரா சார்? கிண்டல். நான் சொன்னேன், எப்படி இருந்த ஒரு ஆளுக்கு என்ன மாதிரி பேர்? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அந்த ரெட்டையில எல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா தேர்தலையே அவங்க நிக்கல. அந்த கட்சியை யாருக்கும் ஞாபகம் இல்லை. ஆனால் இன்னைக்கு அதிமுகவினர் செங்கோட்டையன் மேல கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. எதுக்கு இந்த முடிவு எடுத்திருக்காரு, எப்படி நீங்க வந்து ஒரு நடிகரை நம்பி நீங்க போகலாம் அப்படின்லாம் பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. இப்போ செங்கோட்டையன் நகர்வு யாருக்கான பலம் இது? நடிகனை நம்பி தான் நடிகை எம்ஜிஆர்கிட்ட போனாங்க. எம்ஜிஆருக்கு என்ன பின்னணி இருக்குதுன்னு போனாங்க அத்தனை பேரும். இல்ல, அவருக்கு பின்னாடி 20 ஆண்டு கால அரசியல் கட்சியில இருந்தார், பொருளாளர்லாம் இருந்தார், எம்எல்ஏவெல்லாம் இருந்தார். அவரை நம்பி போனாங்கல்ல. அதே மாதிரிதான் இவங்க செங்கோட்டையன் வந்து ஒண்ணுமே லாய்க்கு இல்லாத வந்து எங்களை பொறுத்தவங்க நெருங்கி பார்த்த எங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா அவருடைய அரசியல் அறிவு என்ன அளவுக்கு இருந்தது எங்களுக்கு தெரியும். சோவே நொந்து போனாங்க. வாஜ்பாயை 13 நாளில் கவுத்து விட்டாங்கல்ல. விளையாட்டுத்தனமா விளையாடுறதா விளையாட்டுத்தனமா பேசி ஆட்சியே கவுத்து பொது தேர்தலில் கொண்டு வந்தாங்கல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பி கொண்டு வந்தாங்கல்ல. அதில் தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இந்த அம்மாளுக்கு வந்து மெச்சூரிட்டியே இல்லை. ஒரே ஒரு இது தேர்தல் டிவியில் பேட்டி கொடுத்தாங்க. பதவிக்கு வருவதற்கு முன் பதவி ஏற்க போகிறாங்க, அதிமுக சப்போர்ட்டில் பதவி ஏற்க போகிறாரு வாஜ்பாய். இந்தமா பேட்டி கொடுக்குது. பதவி ஏற்பதற்கு முன்பே இவ்வளோ செய்கிறார்களா, பதவி ஏற்றால் என்ன செய்வார்கள் என்று நினைக்க பார்க்க எச்சரிக்கை விடுகிறார். நாங்கள் வாஜ்பாய் ஒரு சீசன்ட் மேன், இந்த அம்மாளோட வேலைக்கு ஆகுது. உடனே ஜனாதிபதி போய் எனக்கு அவங்க ஆதரவில் நான் ஆட்சி அமைக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அந்த தேர்தலில் இந்த 13ஆவது நாள் மறு தேர்தல் வந்தது. அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, என்ன தூக்கி விட்டாலும் உட்காரத்துக்கு யோகிதை இருக்கணும். அறிவாளி நீங்கள் காட்டினீங்க, முட்டாள்தனம் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பூச்சி முழுங்க பார்த்தீங்க. அவங்க புத்திசாலி புரட்சி தலைவி யார் உங்களுக்கு ரோல் மாடல், இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு பேட்டியெல்லாம் போட்டு அந்த மாதிரி தூக்கி விட்டு பார்த்தீங்க, நிக்கலி. இல்லை, செங்கோட்டையன் வந்து இப்போ ஒரு அந்த சாதி பின்புலமான வாக்குகள் வந்து இப்போ விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகும் நீங்க பாக்குறீங்களா? அது ஜாதி பேசிஸில் தான் அவங்களாம் நிற்பாங்க. கொங்கு மண்டலமெல்லாம் ஜாதி பேசிஸில் இருக்கிறது தான். அங்கே என்ன நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வந்து ஜாதி அடிப்படையில் இயங்காத 2 ஊர், ஒன்று சேலம், இன்னொன்று திருச்சி. வேறு எங்கே மற்ற எல்லா இடத்துலையும் ஜாதி அடிப்படையில் தான் வாழணும். இப்போ மருத்துவக் கல்லூரி எங்களை போன்ற டாக்டர்கள்லாம் சேலத்துலேயும் திருச்சியிலையும் போஸ்டிங் கேட்டோம்னா கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அங்கே எவன் வேணாலும் டாக்டராக வந்து இருக்கலாம், தொழில் தெரிஞ்சுன்னா வந்து வைத்தியம் பண்ணிக்குவாங்க. மற்ற இப்போ ஈரோடு இருக்குது, ஒன்று செங்குந்த முதலியாராக இருக்குன்னு இதை வெள்ளாளை கொண்டுறாரு. அவன் நம்ம ஜாதியில் வச்சோ எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் நீங்கள் அந்த ஜாதியெல்லாம் வரமாட்டாங்க. கோயம்புத்தூரில் நாயுடுக்களாக இருக்குன்னு இல்லாட்டி வெள்ளாளை கொண்டுறாரு. மதுரையில் சொல்லவே வேணாம், திருநெல்வேலி இதெல்லாம் சொல்லவே வேணாம், ஜாதி அடிப்படையில் தான் போவாங்க. இந்த 2 ஊரில் தான் தொழில் தெரிஞ்சவனாக இருந்தால் அங்கீகாரம் பண்ணுவாங்க. காஸ்மாபாட்டன் சிட்டின்னு பேர் இந்த 2. செங்கோட்டையன் சேர்ந்ததால தாவேக்காவுக்கு பலம், அவங்க ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? தாவேக்கா ஒரு அரசியல் கட்சியாக மாறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அது வந்து ஒரு கிளப்பு, விஜயனுடைய ரசிகர் மன்றம், அதுக்கு தாவேக்கான்னு பேர். அதுக்கு செங்கோட்டையன் அடாப்ட் ஆகணும்ல, அது பண்ணிக்குவார். எம்ஜிஆர்கிட்டே இருந்தவர், ஜெயலலிதா கிட்டே இருந்தவர், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்களோட கம்பேர் பண்ணால் விஜய் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு தலைவர். ஆனால் இன்னொரு விஷயம் செங்கோட்டையன் எல்லாருமே சொல்றாங்க, ஒரு நேர்மையான அப்பழுக்கற்ற தூய்மையான அரசியல்வாதி அப்படின்லாம். தயவு செய்து விட்டுருக்கு, அதோட விட்டுருக்காது. அதுக்குள்ள நான் போக விரும்புகிறேன், விட்டுருக்காது. இல்லை, அவருக்கு கடந்த அந்த பாயிண்டே பேசாதீங்க.
ம். எங்களுக்கு தெரியும் அவர் என்ன தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம பேசணும் அவசியம் இல்ல. அதெல்லாம் இல்லைங்க. ஆனா ஊழல் செய்திருக்கிறாரு. அதெல்லாம் வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன், விட்டுருங்க. பல கேஸுகளில் அவர் சிக்கியிருக்காரு. அவர் மேல ஆயிரக்கணக்கான கேஸ். எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல் செய்யலைன்னு ஒரு ஆளை சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஜெயலலிதா ஆட்சியில் ஊழல் செய்யலைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? யார் அதிகமாக செஞ்சாங்க, யார் குறைச்சலா செஞ்சாங்கங்கிறது தான் அதில் இருந்ததே ஒழிய ஊழல் செய்யாத ஆட்சின்னே கிடையாது. 3%காரருக்கு அந்த மாலை காப்பாற்றி விட்டு மறைச்சாருங்க. உள்ள இருந்து பார்த்தா எங்களுக்கு தானே தெரியும் யார் யார் என்ன பண்ணாங்க. தூய்மையான அரசியல் சொல்றாருல்ல செங்கோட்டையன். தூய்மையான அரசியல்னாவே அவன் கட்சிக்கு வரமாட்டான். கமல் அப்படித்தானே காலியானார். இல்ல அப்படித்தானே விஜய் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. தூய்மையான அரசியல் செய்ய கமல் வராரு. அதே மட்டும் தப்பு தானே பண்ணார். என்னுடைய கட்சியில் இருப்பவர்கள் நேர்மையாகவும் தூய்மையாகவும் ஊழல் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆட்சி ஊழலற்ற ஆட்சியாக நடக்கும்னு சொன்னார். அப்போ ஒரு சேட்டலைட் டிவியில் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, இது இப்படி சொல்கிறாருன்னு. எவனும் வரமாட்டான். அவன் வர்றதே 10 ரூபா செலவு பண்ணோம்னா 100 ரூபாய் எடுக்கலாங்கிறதுக்கு வர்றான். கமிஷன் கிடைக்கும், கான்ட்ராக்ட் கிடைக்கும், அதை வச்சு தான் பிழைக்கலாம் தான் வர்றான். சேவை செய்யறதுக்காக வர்றான். எத்தனை தடவை சொல்றது? தாவைக்க ஒரு மாற்று கட்சியில அப்போ செங்கோட்டையன் போன்ற ஆட்களை போய் எடுத்துக்கிறதும், அம்மா சமாதிக்கு போய் வணக்கம் வைக்கிறதும், அப்போ இந்த அரசியல் இருக்குல்ல. அம்மா சமாதியில் வச்சுட்டாக்கா உடனே இதை புனிதாயிடுவாங்களா? புரியலையா? அம்மா சமாதிக்கு போகிறதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? தலைவியோட சமாதிக்கிட்ட போய் இதை எடுத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல அவர்களுக்கும் ஊழல் பின்புலம் இருக்கு, ஊழல் செய்தவர்களா தான் இருக்காங்க. ஆனால் அவர்களை வைத்துக் கொண்டு அவர்களை வணங்கிட்டு நாங்க தூய்மையான அரசியலை செய்வோம்னு சொல்றாங்களா? அப்ப முரண்பாடா இருக்குல்ல. அதாவது தூய்மையான அரசியலுங்கிறது அந்த அரசியலை அவங்க தூய்மைன்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன தூய்மையான ஏன் கட்டதெல்லாம் நீங்க கற்பனை அவங்க சொன்னாங்களா? ஊழல் செய்யாத ஆட்சின்னு சொல்லு. பார்த்தீங்களா? தூய்மையான ஆட்சி. நல்லா தெருவெல்லாம் பெருக்கி சுத்தமாக வச்சுருப்பாங்க. கட்டடத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து தூய்மையாக வச்சுருப்பாங்க. அதான் ஊழலற்ற ஆட்சின்னு அவர் சொல்லுங்க. தன்னுடைய கொள்கை தலைவர்கள் லிஸ்ட்டை பெரிதாகிட்டே போறாரோ விஜய் அப்படின்ற. ஏன்னா திடீர்னு அண்ணாவை எங்களை கொள்கை தலைவர்னு எடுத்துக்கிறாங்க. குறிப்பாக எம்ஜிஆர், ஜெயலலிதா சமாதிக்கு போய் வணக்க வைக்கிறது, எம்ஜிஆர் சமாதிக்கு போய் வணக்க வைக்கிறது செங்கோட்டையன் செய்தால் அது கடந்த கால தலைவர்கள். ஆனால் தாவேக்கா நிர்வாகிகளும் போய் கலந்துக்கிறதும் அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? புசியானதும் போய் கலந்து இப்பதாங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இனிமே தாங்க அது அரசியல் கட்சியா வருது. இது ஒன்றும் பொழுதுபோக்கு கட்சிங்க. அது சும்மா விஜய்ங்கிற ஒரு அவர் சினிமா இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு பப்ளிக்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு தான் ஜனங்க பார்த்தாங்க. அதுக்கு கூட்டம் தானே, அதில் நெரிசல் தானே. அவரோட அரசியல் கொள்கையை பேசிக்கிட்டு எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இன்னைக்கு இந்த கொள்கையை சொன்னார், எப்படி இருந்தது தெரியுமா? யாராவது ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இவ்வளோ நாள் பேசுறீங்க, தினசரி விஜய் பற்றி பேசுறீங்க. இப்போ நீங்கள் 3வது ஆள் விஜய் பற்றி பேசுகிற ஆள். மீடியாக்கள் முழுக்க அவர் பக்கத்தில் நிற்கிறீங்க. ஒரு காலத்தில் சீமானுக்கு நின்ன மாதிரி இன்னைக்கு சீமான் காணாம போயிட்டார். இன்னும் அடுத்த ஆள் வந்தாக்க விஜய் காணாம போடுவார். அந்த காலத்தில் சக்கரான ஒரு படம் ஏவிஎம் ராஜன் வில்லனா வருவார், திருடனா வருவார், போலீஸ் பிடிச்சிடும். ஒவ்வொரு ஆளாக மாறி மாறி அவர் ஜீப்பில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவர் உட்காந்துருப்பார். அடுத்த பெரிய போலீஸ் இந்த போலீஸை துரத்தி விட்டு நான் தான் பிடிச்சேன்னு கூட்டிகிட்டு போவாங்க. 3வது ஆள் வரும்போது இது பண்ணுவார். அந்த ஆள் வந்துட்டான், நீ இறங்கிப்போ, இனிமேல் அவன் தான் என்ன பிடிச்சதா சொல்லுவான், நீ போ அப்படின்பார். அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களாக போட்டாங்க. யாரை வச்சு போனி ஆகுதோ அந்த ஆள் வந்தவுடனே அடுத்த ஆள் வந்தவுடனே இந்த ஆளை தள்ளியாச்சு, இந்த ஆளை வச்சு ஏற்றிக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை பூச்சி அடுத்த வச்சாரு, அதை வச்சாரு, எல்லாம் எதுவும் நடக்கல. இப்போ செங்கோட்டையன் வச்சுட்டு கட்சிக்கு செங்கோட்டையன் வந்ததுனால தாவேக்கா அதிமுக கூட்டணி இனி கிடையாது. ஆனால் அதிமுகவிலிருந்து விடுபட்டு அதிமுகவில் தனக்கான இடம் இல்லை அப்படின்னு விளக்கிட்டாங்க. அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கினதுனாலதான் சேர்றாரு. அப்போ திரும்பியும் அதிமுக தாவேக்கா அப்படின்றது இணையறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 4 முனை போட்டியா இருக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. அமித்ஷாவுடைய கூட்டணியில இருக்கிற என்டிஏ கூட்டணியில விஜய் இருக்காரு, விஜய் கட்சியில செங்கோட்டையன் இருக்காரு, அதே மாதிரி பழனிசாமி இருக்கிறாரு, அதே மாதிரி டிடிவி தினகரன் இருக்காரு. பாமகவில் அப்பா வராரா மகன் வராரா தெரியுது, கடைசியில் தான் தெரியும். இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் தேர்தல் ஆணையம், இவங்க எல்லாத்துக்கும் மேலே சீஃபாக இருக்கிறது ஞானேஷ்குமார் தலைமையில் இருக்கிற தேர்தல் ஆணையம். இவங்க ஒரு அணி. இப்போ தேர்தல் ஆணையம் அமித்ஷா தலைமையில் இருக்க என்டிஏ கூட்டணியில் இருக்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக இருக்காங்க. வலுவான அணின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன்னா தேர்தல் ஆணையம் கையில் இருக்குது, அதிகாரம் கையில் இருக்குது. அதனால் அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்க அந்த ரிசல்ட்டு தான் வரும். இந்த விஜய் ஒன்றும் சொல்லலை, எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதை அவர் முடிவு எடுக்க முடியாது. என்ன நீங்கள்
கூப்பிட்டு வச்சாக்க உடனே முடிவு எடுக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துருவீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ வந்து ஏதோ உன்னை காட்டினா கூட்டம் வருதுன்னு கூப்பிட்டாக்கா உடனே முதலமைச்சர்லாம் முடிவு எடுத்துருவீங்களா? அமித்ஷா சொல்லுவார், வாயை மூடிட்டு கேட்டுக்கிட்டு தெரியுமில்ல, சொன்ன பேச்சை கேட்டுட்டு பேசாமல் இரு. கூட்டத்துக்கு போனாப்போ வாண்ணா வா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே இருக்காது. உயிருக்கு ஆபத்தம்னா கூட்டு வந்துட்டோம்ல, அதே மாதிரி பேசாமல் இரு. அவர் சொல்லுவார், அமித்ஷா சொல்லுவாருங்க, நீங்கள் கண்டதெல்லாம் கேட்கு. இல்ல அப்போ வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடிக்கு நீங்க அதெல்லாம் வாக்களிங்கன்னு. கிடையாதுங்க. அமித்ஷா சொல்லுவார். அதெல்லாம் யாருங்கிறத அமித்ஷா சொல்லுவார். யாருக்கு தெரியும்? காந்தராஜ் இருக்கட்டும் சொன்னால் கூட சொல்லலாம். இல்ல எடப்பாடி ஆதரிச்சு விஜய் பிரச்சாரம் பண்ணுவாருன்றீங்க. பண்ணி ஆகணும். முடியாதுன்னு வர அமித்ஷா கூப்பிட்டு போய் எடப்பாடிக்கு போய் ஒர்க் பண்ணுனாக்க முடியாதுன்னு வர முடியாதுன்னு சொன்னால் எங்கே போவார்? எங்கே போவார் தெரியுமில்ல. சர்வாதிகாரியா இருக்காருங்க அவரு. அவர் வச்சா தான் 240 இடத்துல 202 இடத்துல மக்கள் ஆதரவு இல்லாமல் ஜெயிக்கிறாருன்னா என்ன சாதாரண விஷயமா? 23% எதிர்கட்சி வாங்குது, 20% இவர் வாங்குறாரு. எதிர்கட்சிக்கு 45 சீட்டு, இவருக்கு 202 சீட்டு தான் தேர்தல். ஞானேஷ்குமாரை கையில் வச்சிருக்காரு. வலுவான எதிர்கட்சி, வலுவான கூட்டணி. அவங்க ஞானேஷ்குமார் கடைசியில் யாரை டிக்ளேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வர போகிறாங்க. அதான் அமித்ஷா சொல்லுவார், ஞானேஷ்குமார் அவரை டிக்ளேர் பண்ணுங்க, அவர் பண்ணுங்க. சும்மா விஜயெல்லாம் சொல்கிறதெல்லாம் அவர் கூப்பிட்டு இது மாதிரி இன்றைக்கி இதெல்லாம் பேசிட்டு வராங்க, எழுதி கொடுத்து தயார் பண்ணுவாங்க. அதில் தானேங்க டிலே ஆகுது. அவரை பேச வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆகிடுது. டயலாக் எழுதணும், அதுக்கு அவருக்கு 1000 தடவை ஒரு ரிகர்சல் கொடுக்கணும், அப்புறம் மானிட்டர் பார்க்கணும், எல்லாம் ஓகே ஆகி மேடை கொண்டு வரதுக்கு 3 மாதம் ஆகுது. ஒரு மீட்டிங்கு அதனால தானே அவர் சலிச்சு போயிட்டார் அமித்ஷா. நீங்கள் இந்த ரேஞ்சில் போனாக்கா 3026 தான் ஆட்சிக்கே வர முடியும். 3026 இன்னும் 1000 வருஷம் இருக்கு. அப்போ திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய நெருக்கடி 2026 இருக்கு. சொல்லுங்க. கண்டிப்பாக இருக்குது. தேர்தல் ஆணையத்தோடு அவங்க வர்றாங்கங்க. இவங்ககிட்ட ஒரு மக்களும் அரசியல் கட்சிகள் தானே இருக்கு. அமித்ஷா கிட்ட தேர்தல் ஆணையம் இருக்கு. ஆனால் வலுவான கூட்டணி அவங்களுக்கு தானே. இல்லை ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறது ஞானேஷ்குமார் தானே பண்ண போகிறார். நீங்கள் ஜெயிச்சா என்ன தான் சொன்னேன். பீகாரில் என்னாச்சு? 23% வாங்கின ஆர்ஜேடிக்கு வந்து 45 சீட்டு, 20% வாங்கின பிஜேபிக்கு 200 சீட்டு. எங்கே போய் சொல்கிறது? யாராவது கேட்டிங்களா? இப்படி இந்த அனாமலை நடந்திருக்குது. ஏதாவது ஒரு மீடியா வந்து பேசிச்சா நீங்கள்? அதனால தான் சொல்கிறோம். மகாராஷ்டிராவிலே நடந்தது, அன்னைக்கே யாரும் கேட்கல. பீகாரில் வெளிப்படையாகவே பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தி அவ்வளவும் சொல்லி ஓட் சோருங்கிறத தெளிவாக சொல்லி நிரூபிச்சிட்டாரு. என்ன பண்ண முடிஞ்சது அவரால்? என்ன பண்ண முடிஞ்சது? அதை தான் அவரை தோத்தது காரணம் அதே தான். ஓட்டு திருடுறாங்கங்கிறத பொதுமக்களே சொல்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணங்கிறது உன்னை போலீஸாக நம்பணும். நாங்கள் ராகுல் காந்தி நீ செய்யலை, அதனால தான் நீ தோத்த. ஆனால் ஒரு வகையில் வந்து பீகார் வெற்றியில் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது. திராவிட மாடலை காப்பி அடித்தாங்க. பெண்கள் இடிபிறவி, பெண்கள் நரகத்துக்கு போக வேண்டியன்னு சொல்கிற ஒரு பாரதிய ஜனதா பார்ட்டி, ஒரு RSS கூட்டம் பெண்களுக்கு 10,000 ரூபா கொடுத்து தான் ஜெயித்தாங்க. அந்த இழிபிறவுகள் காலில் தான் உழுந்து ஓட்டுவாங்க. பெண் விடுதலை, திராவிட மாடல், அதை சொல்லி தான் வர வேண்டியது. அதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறது போலவே 10,000 ரூபா பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. கூட்டணி வலுவாக இருக்கு, நிதிஷ்குமார் தான் சிஎம்னு பாஜகவே முன்மொழிந்து வராங்க. ஆனால் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய தேஜஸ்வியோ ராகுல் காந்தி யார் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லாம கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சாங்க. எதிரெதிர் போட்டிய வேட்பாளர்கள் அவங்க கூட்டணிக்குள்ளேயே போட்டாங்க. இப்படி எல்லாம் முதலமைச்சர் இவங்களும் சொல்லல. எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 10,000 ரூபாய் பட்டுவாடை பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் விதிமுறைகள் நாளைக்கு சொல்றாங்கன்னா, ஞானேஷ்குமார் கூட இருக்க நாளைக்கு சொல்ல போற, இன்னைக்கு எல்லாம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கொடுத்து முடிச்சுட்டாங்க, ஓட்டை வாங்கிட்டாங்க 10,000. அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் நடக்குது. ஒரு காலத்தில் திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கும்முடி பூண்டி காஞ்சிபுரம் 2 இடத்துல எலெக்ஷன் நடக்குது, இடைத்தேர்தல். அப்போ இருந்த எலெக்ஷன் கமிஷனர் ஜெயலலிதாவுக்கு ரைட் ஹேண்டு. தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவங்களாம் தொகுதியை காலி பண்ணிவிட்டு போகணும். 24 மணி நேரம் டைம் பண்ணாங்க. எல்லா கட்சிக்காரனும் தொகுதியை காலி பண்ணிட்டு, அதாவது தொகுதி சம்மந்தம் இல்லாதவங்களாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க.
அதிமுக மாத்திரம் பக்கத்துல அடுத்த 5வது மைலில் இருக்கிற கல்யாண மண்டபம் அங்கே எல்லாம் தங்கிட்டாங்க. எலெக்ஷன் காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்குது. கட 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 கடன்னு வந்து 10 மணிக்குள்ளார ஓட்டெல்லாம் போட்டு ரொப்பிட்டு போயிட்டாங்க. ரிசல்ட் கிளீனாக வரும். அது எனக்கு எப்படி தெரியும்னாக்கா, நான் அப்போ ஒரு டிவியில் செய்தி ஆசிரியராக இருந்தேன். கேமரா எடுத்துகிட்டு போய் கும்மிடிப்பூண்டியில் நிற்கிறோம். நாங்கள் நிற்கிறதுக்கு முன்னாடி அதிமுக வண்டி வந்து இறங்கி ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிக்சரைஸ் பண்ணைகள்லாம் ஒதைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அப்போ அந்த நான் இருந்த சேனல் வந்து கொஞ்சம் அதிமுகவுக்கு சப்போர்ட்டில் இருந்துச்சு. அதை போடாதீங்கன்ட்டாங்க. கண்ணால் பார்த்தாங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் விட்டுங்கிறத ப்ரூவ் ஆச்சு. 2 இடத்துல இப்படி ஜெயிச்சாங்க. காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டியில். அழகிரி பார்த்துக்கிட்டே இருந்தார். திருமங்கலத்தில் எலெக்ஷன் வந்து அவர் ஊர் மதுரை. இதே டெக்னிக் அவர் கடைப்பிடிச்சார். வெளியே போகிற மாதிரி போயிட்டு அங்கேயே இருந்து கட கட கடன்னு கொண்டு வந்து 8 மணிக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டு போயிட்டார். அப்போ தான் இவங்களுக்கு புரிஞ்சுது, அடப்பாவி நம்ம டெக்னிக்கை பயன்படுத்தி நம்மளையே காடியப்படுத்திட்டாங்க. 3% காரணம் வாயடிச்சு பண்ணிருந்தான். அதனால தான் அதுக்கு திருமங்கலம் ஃபார்முலா வச்சது காரணம், எலெக்ஷன் கமிஷனையே காலி பண்ணிட்டு ஜெயிச்ச சாமர்த்தியம் அழகிரிக்கிறது. அப்போ தான் அழகிரியை கண்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பித்தாங்க. நம்ம தடுக்கலை பாஞ்சு அவன் கோலத்திலேயே பாயிறான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க இப்போ ட்ரெயினில் தான் ஏறினாங்க, கம்பார்ட்மெண்ட்டில். அவர் இன்ஜின்லேயே வந்துட்டார். எலெக்ஷன் கமிஷனுக்கே தண்ணி காட்டார் அழகிரி. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபார்முலா அது மாதிரி இன்னைக்கு வந்து எதாவது பண்ணணும். ராகுல் காந்தி கிளீனாக சொல்கிறாரு, ப்ரூவ் பண்ணார், திட்டவட்டமாக ப்ரூவ் பண்ணார். அதுக்கப்புறமா அவங்கள தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்த மக்களுக்கே தெரியும், நீ ஓட் சோறுன்னு. பார்லிமெண்ட்டில் சொல்கிறார் ஒரு மோடியும் அமித்ஷா வரும்போது ஓட் சோர்னு கத்துறாங்க பார்லிமெண்ட். வாய மூடி வாரத்தில் ஓம் பிர்லா வாயை திறக்கணும். எல்லாத்துக்கும் தெரியும். நிர்மலா சீதாராமனை பார்த்து ராகுல் காந்தி யுவர் அ தீஃப்ங்கிறார். நிர்மலா சீதாராமன் பேர் சொல்லி சொல்கிறார், யுவர் அ தீஃப் அப்படின்னார். பார்லிமெண்ட் காட்டுறாங்க. வாய் மூடிட்டு தான் உட்காந்துருந்தேன். மக்களுக்கே தெரியும். ஆனால் தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ண? நானும் திருட கட்டுறேன், வீட்டில் இருக்கிற திருட வீட்டில் இருக்கவனே சொல்கிறாங்க திருட்டு போயிடுச்சு. அப்போ போலீஸ் இன்னும் வந்து அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அதனால தான் தோத்துச்சு. இதை வந்து நான் சொல்கிறேன். இவ்வளவு சொல்கிறது நக்கீரன் பிரகாஷ் சொன்னார். நன்றி. பொறுத்து வந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.